மனிதனே, தளபதியார் ஜார்ஜ் மாளிகையில் இருந்த சிற்ப அலங்கார ஓவியங்களும் தேவதைகளின் சிலைகளையும் காணவில்லை. இதோ கிடக்கும் துண்டுகளை பார்த்தால் அவற்றின் பாகங்களைப் போல தெரிகின்றனவே. வேதகுருவே, தளபதியார் லிபியா தேசத்திலிருந்து வந்தவுடன் நேற்று இரவு தேவதைகளின் சிலைகளை உடைத்து ஓடையில் வீசவும், சிற்பங்களை உடைத்து மலைப்பகுதியில் போடவும் கட்டளையிட்டார். முட்டாள்களே, அவன் கட்டளை போட்டால் என்னை கேட்காமல் நீங்கள் உடனே அதை நிறைவேற்றுவதா? நம் தெய்வங்களின் சிலைகளை உடைத்தறிய உங்களுக்கு என்ன துணிச்சல்? வேதகுருவே, தளபதியார் கட்டளையை நிறைவேற்றாமல் இருந்தால் எங்களை கொண்டு விடுவார். நானும் உங்களை விட்டு வைக்க மாட்டேன். நம் தேவதைகளின் சிலையை உடைத்தெறிந்த உங்களை பூகம்பத்தில் பிளக்கும் பூமியைப் போல பிளந்து விடுகிறேன். வேதகுருவே, எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தளபதியாரே, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாளிகையில் இருந்து தேவர்களின் சிலையை உடைத்து ஆற்றில் வீசவும், சிற்பங்களை உடைத்து மலையில் எறியவும் ஏன் கட்டளை போட்டீர்கள்? நான் தங்கும் இடத்தில் சாத்தான்களுக்கு இடமில்லை. ஆகையால் அவற்றின் சிலைகளை உடைத்தெறிய கட்டளை போட்டேன். நம் தெய்வ சிலைகளை சாத்தான் என்றா சொல்கிறீர்கள்? ஆம், உண்மையை சொன்னேன். அப்படியெனில் உண்மையான ஆண்டவன் யார்? வான மண்டலங்களையும் பூமி பந்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்த கடவுள் ஒருவரே. அவர்தான் எல்லா உலகிற்கும் எல்லா உயிர்களுக்கும் கடவுள். முள்கிரீடம் சூட்டப்பட்டு திருடர்கள் மத்தியில் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட இயேசுவா உன் கடவுள்? ஆம், மனிதனின் பாவங்கள் போக்குவதற்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்து மாண்டு உயிர்த்த இயேசுதான் என் கடவுள். அப்போது நம் நாட்டின் மன்னர் வழிபடும் அப்பல்லோ? அது கடவுள் இல்லை, ஒரு மாயை தோற்றம். இந்நாட்டின் தளபதி என்ற காரணத்தினால் உன்னை விட்டு வைக்கிறேன். இல்லையே நம் தெய்வத்தை பழித்த உன் நாவை அறுத்தெறிந்திருப்பேன். செய்யும், செய்து பாரு. வேதகுரு என்ற அகந்தையில் எதையும் செய்து விடலாம் என்ற எண்ணம் வேண்டாம். இந்த தேசத்தில் மன்னருக்கு அடுத்தபடியான அதிகாரம் என் கை. அதற்காக எதுவும் செய்யலாம் என்ற ஆணவமா? இந்நாள் வரை உங்களின் தேவதைகளை வழிபடாத கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்தீர்கள். இன்றோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த நாட்டில் ஒரு கிறிஸ்தவனையும் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் வரை கிறிஸ்தவர்களை கொலை செய்ய ஒருவனையும் அனுமதிக்க மாட்டேன். அதையும் பார்க்கலாம். இன்றே தலைநகரில் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களையும் கண்டுபிடித்து காண்டம் துண்டமாக்கி விடுகிறேன். வேதகுரு என்று பார்க்க மாட்டேன். என் வீரக்கரங்களுக்கு வேலை கொடுத்து விடுவேன். என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாயா? இந்த வேதகுருவை எதிர்த்தவன் எவனும் பித்தினியா மாகாணத்தில் உயிருடன் நடமாடியது இல்லை. இதோ தங்கள் முன் நிற்கிறேன். முடிந்தால் என் உயிரை போக்கி விடுங்கள், பார்ப்போம். வேதகுருவே, உங்கள் தெய்வம் உண்மையானது என்றால் தன் வல்லமையால் ஓடையில் இருந்து எழுந்து வந்து அந்த மாளிகையில் அமரச் சொல்லுங்கள், பார்க்கலாம். என்னிடமே சவாலா? அதையும் பார்க்கலாம். உன் ஆண்டவர் உண்மையானவர் என்றால் முதலில் உன் ஆண்டவரின் பெயரால் நீ ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். ஆண்டவரின் பெயரால் நிறைவேற்றுகிறேன். அதோ வரிசையாக நிற்கும் 70 பட்ட மரங்களில் முதலில் நிற்கும் அந்த மரத்தை துளிர்விடச் செய் பார்க்கலாம். ஆண்டவரே, எண்ணிறைந்தவற்றை நீர் எனக்கு செய்தீர். உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உமது அருஞ்செயலால் உமது நாமத்தை வெளிப்படுத்த எனக்கு ஆற்றல் தான்.
அதிசயம்! வேதகுருவே, பட்டமரம் தடுத்து விட்டது. தளபதியாரே, தாங்கள் வழிபடுவதுதான் உண்மையான ஆண்டவர். நிறுத்து முட்டாளே! அவன் ஏதோ மாய வித்தை செய்து காட்டியவுடன் அவன் பக்கம் பேசுகிறாயா? உன்னை உருக்குலைத்து விடுவேன். வேதகுருவே, எதற்காக ஆத்திரப்படுகிறீர்கள்? இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. என் ஆண்டவரின் அடியவர் பேதுரு 8 வருடங்களாக நடக்க முடியாமல் படுக்கையில் கிடந்தவரை ஆண்டவர் பெயரால் எழுந்து நடக்க வைத்தார். நிறுத்து உன் புத்திமதியை. இந்த நாட்டின் வேதகுரு நான். நீ என் சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் புகையடித்து செல்வதைப் போல காணாமல் போய்விடுவாய். எச்சரிக்கிறேன் உன்னை. யார் காணாமல் போவார்கள் என்று ஆண்டவர் தீர்மானிக்கட்டும். வீரர்களே, வாருங்கள். அவமானம் மானம் போனது எனக்கு. பித்தினியா தேசத்து வேதகுரு என்னை அவமானப்படுத்தி விட்டார். தளபதி என்ற ஆணவத்தால் என் தெய்வ விக்கிரகங்களை உடைத்து விட்டார். இப்போது என்னிடமே சவால் விட்டு செல்கிறார். மாட்டேன் உன்னை. 2 தினங்களில் உன் நெஞ்சை பிளந்து உதிரத்தை ஓநாய்களுக்கு குடிக்க கொடுப்பேன்.